பேக்கே போட டைம் இல்ல எங்களுக்கு அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த ஹேர் ரின்ஸ் வாட்டர வந்து ட்ரை பண்றப்போ, உங்களோட ஹேர்ல வரக்கூடிய அந்த ஃப்ரிஸினஸ், ட்ரைனஸ், ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இந்த மாரி வந்து ஹேர் டேமேஜஸ் எல்லாத்தையுமே போக்கி, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதாவது ஹெல்த்தியான ஹேர வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் பேக் டூ மை சேனல் கோம்ஸ் அப்லோட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்க சூப்பரா இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஹேர் ரின்ஸ் வாட்டர் பேக் தாங்க. அதாவது இந்த ஹேர் ரின்ஸ் வாட்டர பொறுத்தவரைக்கும் நம்ம ஹேர் பேக் மாரி வந்து ரொம்ப நேரம்லாம் போட்டு வச்சிருக்க தேவையில்ல. நம்ம ஜஸ்ட் வந்து வாஷ் பண்ணிட்டு, ஹேர் வாஷ் பண்ணிட்டு ரெகுலரா வந்து இப்ப எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலரா ஹேர் வாஷ் பண்ணட்டுமான்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாரி வந்து ரெகுலரா ஹேர் வாஷ் பண்றவங்க, இந்த ஹேர் ரின்ஸ் வாட்டர கூட சேர்த்து வாஷ் பண்ணுங்களேன். உங்களோட ஹேர் குரோத் வந்து செம்மையா வந்து அதாவது நல்லா வந்து ஒரு லாங் ஹேரும் வளரும். அதேபோல ஹேரும் வந்து நல்லா திக்கா வளர்றது மட்டும் இல்லாம, உங்க ஹேர வந்து கண்டிஷனர் போட்ட மாரி வந்து உங்க ஹேர் வந்து அந்த அளவுக்கு பளபளன்னு மின்னுங்க. இந்த ஹேர் ரின்ஸ் வாட்டர எப்படி யூஸ் பண்ணணும்? என்னலாம் வந்து இன்கிரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்றத வீடியோல கிளியரா சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல்லா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல நம்மளோட கூம்ஸ் ஹேர் குரோத் ஹேர் ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ரிசல்ட் தந்துட்டு இருக்குன்னு நெறைய பேர் வந்து என்னோட கமெண்ட்ஸ்லயும் சரி, என்னோட வாட்ஸ்அப்லயும் சரி நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்படி தான் நம்மளோட கூம்ஸ் ஹேர் குரோத் ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா, வீக்லி வந்து ஃப்ரெஷ் பேட்ச், ஃப்ரெஷ் இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுவும் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான். ஸோ நீங்களும் வந்து என்னோட கூம்ஸ் ஹேர் குரோத் ஹேர் ஆயில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்னோட காண்டாக்ட் நம்பரான 9444342349 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 200 ml 500 ml அவைலபிளாக இருக்குது. இப்போ வாங்க அது என்ன இன்கிரீடியன்ட்ஸ் அதோட ஃபுல் பெனிஃபிட் என்ன அப்படின்றத வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் ரின்ஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செம்பருத்தி இலை தான். செம்பருத்தி இலையிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒத்த செம்பருத்தி இலை தான். ஸோ இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் எடுத்துக்க செகண்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒத்த செம்பருத்தி பூ தான். இதில் வந்து எப்பவும் போல் நம்ம அந்த பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துக்க போகிறோம். அதையும் வந்து நல்லா பிச்சு இந்த மாதிரி நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஒரு பவுலில் நல்ல தண்ணியில் சோக் பண்ண போகிறோம், அதாவது ஊற வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒத்த செம்பருத்தி போடுறப்போ நம்ம முடி வந்து நல்லா ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது கூடவே நான் எடுத்திருக்க நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா தான். ஆலோவேராவும் நான் ஃப்ரெஷ்ஷான ஜெல் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜெல் எடுக்கிறப்போ நல்லா வந்து அந்த வழுவழுப்பு தன்மைலாம் போகிற மாதிரி 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஒரு பவுலில் நல்ல தண்ணியில் ஒரு 30 மினிட்ஸ் வந்து நம்ம ப்ரீ வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் வந்து கழித்து நீங்கள் இந்த மாதிரி வந்து கையில் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு விடுறப்போ அந்த தண்ணியே பாருங்கள் நல்லா வந்து நுரைச்சி வரும். அதே போல் அதை பிசைகிறப்பவே உங்களுக்கு அதோட டெக்ஸ்சர் தெரியும். நல்லா வழுவழுன்னு அந்த செம்பருத்தி பூவோட கலர்லாம் இறங்கி நம்மளோட அந்த ஹேர் ரின்ஸ் வாட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இதை வந்து முடியாதவங்க முன்னாடி நாள் நைட்டு வந்து நீங்கள் இன்னும் நல்லா ஊற வச்சிங்கன்னா இன்னும் வந்து கலர் வந்து நல்லா ரெட்டாகவே கிடைக்கும். நான் வந்து டைம் இல்லாதனால ஒரு 30 மினிட்ஸ் மட்டுமே ஊற வச்சேன். ஸோ இதை மாதிரி ஊற வச்சு நம்மளுக்கு கிடைச்ச அந்த ஹேர் ரின்ஸ் வாட்டர் ஜெல்லை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த தண்ணி மட்டும் வந்து தனியாக கிடச்சிரும். இப்போ இதை நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நம்மளோட ட்ரை ஹேரை வந்து நல்லா வந்து தலை வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஷாம்பு வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதே போல் வந்து நல்லா வந்து ஷாம்பூவில் போட்டு நம்ம முடியை வந்து அந்த எண்ணெய் பிசுப்புலாம் இல்லாமல் தேய்ச்சி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் ஹேர் வாஷ் பண்ணுறப்போ இன்னொரு டிப்பும் சொல்கிறேன். ஹேர் வாஷ் பண்ணுறப்போ ஷாம்பு வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணாதீங்க. எப்போவுமே வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஹேர் ஃபால் இஷ்யூஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ நல்லாவே வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணும். இப்போ நல்லா வந்து தலையை அலசி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க அந்த ஹேர் ரின்ஸ் வாட்டரை வந்து நான் தலையில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விடுறேன். இந்த மாதிரி ஸ்கேல்ப்லேருந்து முடி ஃபுல்லாகவே வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அந்த ஜெல் ஃபுல்லாகவே நம்மளுக்கு காலியாகிற அளவுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொண்ட மாதிரி கட்டி விட்டுருங்க தலையை. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து குளித்ததுக்கப்புறமா தான் வந்து இதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ண போகிறோம். அந்த ஹேர் ரின்ஸ் ஜெல் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலையில் ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து ஃபுல்லாக பாடி வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் ஆகும் நம்ம பாடி வாஷ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம இதை மாதிரி அலசி எடுக்கிறப்போ முடி பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது, கண்டிஷ்னர் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ என்னோட முடி காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு சில்கி ஸ்மூத்தாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெகுலராக யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கும் ஹேர் திக்னஸ்க்கும் ஹேர் ஃபால் இஷ்யூஸ்க்கும் ஹேர் பிரேக்கேஜ் அண்ட் டேமேஜ் எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஜெல் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.